அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் தமிழ் வருடத்தின் முதல் நாள் பிறந்திருக்கின்றது. சித்திரை 1 இன்றைய தினம் பிறந்திருக்கின்றதுங்க. இந்த வருடம் முழுவதும் செல்வம் சேர்வதற்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமை எல்லாமே முற்றிலுமாக நீங்குவதற்கும் பலவிதமான வழிபாட்டு முறைகளை நாம செய்வது உண்டு இல்லையா? அப்படி செய்யக்கூடிய வழிபாடுகளின் மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடாக இருப்பதுதான் தீப வழிபாடு. தீபத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் நாம் இன்றைய நாளில் வீட்டில் ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வறுமைகள் எல்லாமே நீங்கி செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும். அதுபோல குபேர யோகமும் நமக்கு உண்டாகுங்க. அந்த தீப வழிபாடு நம்ம எப்படி ஏற்றுவது என்பதை பற்றி நம்ம பதிவில் இன்றைக்கு முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம். எப்பயுமே நாம் எல்லோருமே எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அந்த வழிபாட்டில் தீபம் என்பது இடம்பெறுவது ரொம்பவும் அவசியங்க. பல தெய்வங்கள் தீப வடிவில்தான் அருள் பாலிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் இல்லையா? அதிலும் குறிப்பாக சிவபெருமான் ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உரிய நாளாக தான் இன்றைய தினம் திங்கட்கிழமை மிகவும் அற்புதமான நாளாக தமிழ் வருட பிறப்பாக பிறந்திருக்கின்றது. ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் என்பது எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததோ அதுபோலதான் சித்திரை மாதத்தின் சோமவாரமும் இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களே உண்டாகும். இன்றைய புத்தாண்டில் இன்றைய தினம் வீட்டு பூஜை அறையில் நாம் ஏற்றக்கூடிய தீபம் எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள வீட்டு பூஜை அறையில் ஏற்றுவது ரொம்பவும் ஒரு சிறப்பை தருங்க. ஒருவேளை 6 மணிக்குள்ள ஏற்ற இயலவில்லை என்றால் அப்படி இருப்பவர்கள் 6 மணிக்கு மேலே கூட இந்த தீபத்தை ஏற்றலாம். அதில் தவறு எதுவும் கிடையாது. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது என்று பார்த்தோம்னா ஒரே ஒரு வில்வ இலை தாங்க. அதாவது சிவபெருமானுக்குரிய இலையான வில்வ இலை ரொம்பவும் ஒரு அவசியங்க. வில்வ மரமாக இருந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையுமே பெற்றவர்தான் மகாலட்சுமி தாயார் என்பதால வில்வ இலைகள் நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியது என்றே சொல்லலாம்ங்க. நாம சிவபெருமானுக்கு இன்றைய தினம் தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தாம்பூலத்தட்டில் வில்வ இலையை எடுத்துக்கோங்க. அந்த வில்வ இலைகளை தாம்பூலத்தட்டில் முழுவதுமாக அதை பரப்பிக்கோங்க. அதில் புதிதாக வாங்கிய ஒரு அகல் விளக்கை எடுத்து அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அந்த அகல் விளக்கில் வில்வ இலையில் மேலே வைக்க வேண்டுங்க. அதாவது தாம்பூலத்தட்டில் வில்வ இலையை பரப்பி அந்த வில்வ இலையில் மேலே அகல் விளக்க வச்சிருங்க. அதற்கப்புறமா அதில் சுத்தமான பசுநெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபத்தில் நாம் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டுங்க. அதற்கப்புறமா அந்த தீபத்தை பார்த்தவாறு நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சிவ மந்திரத்தை முழு மனதோடு சொல்லணுங்க. சிவமந்திரம் என்று சொன்னோன்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நம்ம ஆத்மாத்மாக முழு மனதோடு நாம் இன்னைக்கு சொல்லும்போது அனைத்து கஷ்டங்களுமே நீக்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய வருடமாக இன்று பிறந்திருக்கிறதுங்க. இந்த ஆண்டு நமக்கு எப்போதுமே சந்தோஷமாக நிறைந்து இருக்கும் என்பதை நாம் இந்த தீபத்தில் இருந்து நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இப்படி நாம் ஏற்றிய தீபத்தை பார்த்தவாறு சிவபெருமானுக்குரிய பாடல்களையுமே நாம் படிப்பதன் மூலம் சிவபெருமான் எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு செல்வங்களை வாரி வழங்கினாரோ அதுபோல குபேரருக்கு சம்பத்துகளை வழங்கினாரோ அதுபோல தான் நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமையுமே முற்றிலுமாக நீக்கி செல்வத்தை சேர்ப்பதோட குபேர யோகத்தையுமே நமக்கு தருவார். இந்த தீபமானது குறைந்தது வீட்டில் 1/2 மணி நேரமாவது எரியணுங்க. அதுக்கப்புறமா அந்த தீபத்தை நாம் குளிர வைத்து கொள்ளலாம். அப்படி தீபத்தை குளிர வைக்கும்போது ஏதாவது ஒரு புஷ்பங்களை கொண்டு குளிர வைங்க. அடுத்தபடியாக நாளை காலையில் அதாவது மறுநாள் காலையில் இந்த வில்வ இலைகளை எடுத்து கால்படாத இடத்திலேயோ அல்லது ஓடுகின்ற தண்ணீரிலேயோ போட்டுடுங்க. நாம் இன்றைய தினம் சித்திரை 1 கேட்கும் வரம் தரும் சித்திரை சோமவார விரதம் என்பது எளிமையான ஒரு தீபமாக தோன்றினாலும் இந்த தீபத்தை சித்திரை சோமவார நாளில் இன்றைய தினம் பிரதோஷ நேரத்தில் நாம் ஏற்றுவதன் மூலம் சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுவதோடு நம்ம வாழ்வில் இருந்து வந்த வறுமைகள் முழுவதுமாகவே நீக்க முடியுங்க. நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.